விசாகம் சக்தி யூடியூபர் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். நாம் இந்த பதிவில் காண இருப்பது ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியின் உறுப்பினர் மரியாதைக்குரிய நவாஸ்கனி குறித்து. திரு நவாஸ்கனி அவர்கள் ஒரு மக்கள் பிரதிநிதி. அதாவது ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியின் முஸ்லீம் லீக் கட்சி சார்பாக திமுக கூட்டணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். இங்கு 14 லட்சம் வாக்காளர்கள் உள்ளனர். அதில் 1.5 லட்சம் வாக்காளர்கள் தான் அவர்களுடைய இனத்தை சார்ந்தவர்கள். மீதி இந்துக்களுடைய வாக்குகள், சிறிதளவு கிறிஸ்தவருடைய வாக்குகள். ஆக இவ்வாறு இத்தனை தரப்பு, அதாவது அதிகமான இந்துக்கள் வாக்களித்து வெற்றி பெற்றவர். அப்படி இருக்கும் பொழுது அவர் அந்த பெருங்கொண்ட மக்களுடைய மத உணர்வுகளுக்கு பங்கம் விளைவிக்காமல் நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவர் தன் தொகுதி மக்களிடம் வாக்கு பெற்று தன் தொகுதி மக்களுக்கு, அந்த பெருங்கொண்ட மக்களுக்கு தேவைகள் எத்தனை இருக்கின்றன, கோரிக்கைகள் எத்தனை இருக்கின்றன, அது குறித்து அவர் பாராளுமன்றத்தில் பேசி பெற்று தருவதை விட்டுவிட்டு தற்பொழுது விவசாயத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. காலம் கடந்த மழையால் விவசாயம் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட நிலையில் அந்த விவசாய மக்களுக்கு நிவாரணம் வாங்கி தருவதற்கு பதிலாக இதைவிட முக்கிய பிரச்சனையாக திருப்பரங்குன்றம் மலையில் சிக்கந்தர் தர்காவிற்கு ஆடு வெட்ட போறேன் என்று கூறி அதற்கு தலைமை தாங்கி போய் எங்கே போய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அது அந்த பகுதி மக்களுடைய அமைதியை குலைத்துள்ளது. ஒரு மக்கள் பிரதிநிதி, எல்லோருக்கும் பொதுவானவர், மக்களுக்கு ஒரு அமைதியை நிலைநாட்டத்தான் உதவியாக இருக்கணுமே தவிர, அது சார்ந்தே செயல்படணுமே தவிர, அந்த மக்களிடையே பிரிவினைவாதத்தை ஏற்படும் விதமாக நடக்கக்கூடாது. ஆனால் இவர் நடந்திருக்கிறார். திருப்பரங்குன்ற அந்த மலையில் தெரியும், அது தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகம் அறிந்த ஒரு அறுபடை முருகனுடைய முதல் வீடு என்பது தெரியும், நாடறியும். அவ்வாறு இருக்கும் பொழுது இன்னைக்கு அவர்கள் அது சிக்கந்தர் மலை என்று கூறுகிறார்கள். அந்த இடத்தில் ஆடு வெட்டப் போகிறேன் என்று கூறுகிறார்கள். அதற்கு இவர் முன்னின்று தலைமை எடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். வழக்கத்திற்கு மாறாக இந்த செயல்பாடு சுமூகமாக இருக்கும் இந்த இரு மதத்தினரிடையே ஒரு அமைதியை குலைக்கும் விதமாக இருக்கிறது. இவருக்கு எங்கிருந்து இந்த தைரியம் வருகிறது என்று கேட்டால், திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பெல்லாம் ஆட்சி கட்டில் இருக்கிறதோ அப்போதெல்லாம் தீவிரவாதிகள், தேச விரோதிகள், சமூகத்திற்கு எதிரானவர்களுக்கு தனியாக ஒரு தெம்பு வந்து கொண்டிருக்கிறது, வருகிறது. அதுபோலத்தான் தற்பொழுதும் இவர் அந்த செயலில் இறங்கி கொண்டிருக்கிறார். மேலும் என்ன ஒரு காரணம், முக்கிய காரணம், நம் தொகுதி மக்கள் அவர்களுக்கு தேவையை பூர்த்தி செய்யாவிட்டாலும், அவர்களுக்கு இடையூறு செய்தாலும், தேர்தல் நேரத்தில் அவர்களுக்கு பணம் கொடுத்து விட்டால் நாம் அவர்களின் வாக்கை பெற்றுவிடலாம். அவர்களுக்கு தேவை அப்போதைய பணம் மட்டுமே. அதற்கு முன்பாக அவர்கள் எந்த இழப்பீடுகளை சந்தித்தாலும், இடையூறுகளை சந்தித்தாலும் அத்தனை மறந்து விடுவார்கள். தேர்தல் நேரத்தில் அவர்கள் பணம் கொடுத்தால் போதும், அத்தனை மறந்து வாக்களித்து விடுவார்கள். இது போன்ற காரணங்களால் நவாஸ்கனி அவர்கள் இந்த மத ரீதியான பிரச்சனைகளுக்கு கூடிய நிகழ்ச்சிகளை இரு மதத்தினரிடையே
குழப்பங்களை ஏற்படுத்த இவர் வழிகோலி வருகிறார். அதனால்தான் இவர் அரசியலில் அவ்வளவாக அனுபவம் இல்லாதவர். எப்படி இருமுறை வெற்றி பெற்றார் என்று கேட்டால், முதல் தடவையாக 2019இல் நீண்ட அரசியல் அனுபவம் உள்ள 3 துறைக்கு அமைச்சராக இருந்த நயினார் நாகேந்திரன் அவர்கள் இவரிடம் தோல்வியை கண்டார். காரணம் என்னவென்றால், அப்பொழுது பணம் கொடுத்தார். அதேபோல் இப்பொழுது இவரிடம் தோல்வியடைந்த முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் நீண்ட அரசியல் அனுபவம் பெற்றவர், அனைத்து தரப்பு மக்களாலும் நம்பிக்கைக்கு உரியவராவார், தொடர்ந்து வெற்றிகளை கண்டவர். அப்பேற்பட்ட மனிதனையும் இவர் தோற்கடித்தார். எப்படி? வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து அந்த ஒரு செயலை செய்தார். இப்படி இது போன்ற காரணங்களால், ஆட்சியினுடைய ஆதரவினாலும் மக்கள் பணத்திற்கு வாக்களிப்பதாலும் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கின்றன. இதனை மக்கள் நன்கு புரிய வேண்டும். அப்போதுதான் இது போன்ற ஒரு சுயநலவாதிகள் மக்கள் பிரதிநிதிகளாக வரமாட்டார்கள். மாறாக நாளும் தெரிந்த ஒரு சமூக சிந்தனையுள்ள, சமூக அக்கறை உள்ள ஒரு பிரதிநிதிகள் வருவார்கள். அது நாட்டிற்கு நலமாக இருக்கும், நம்முடைய தேவைகளும் பூர்த்தியாகும் என்பதனை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். ஆகையால் மக்களே உணர வேண்டும். மக்கள் ஒரு நாள் கூத்திற்காக 5 ஆண்டு மட்டுமல்ல, நம் தலைமுறையை பாதிக்கக்கூடிய ஒரு சம்பவங்களுக்கு நாமளே வழிவிட்டதால் போல் இருக்கும். ஆகையால் மக்கள்தான் முதலில் உணர்ந்து செயல்பட வேண்டும். இது போன்ற சுயநலவாதிகள் மக்கள் பிரதிநிதிகளாக வருவது நாட்டுக்கு கேடானது. மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர் பொதுநலவாதியாக இருக்க வேண்டும், எல்லோருக்கும் உரியவராக இருக்க வேண்டும். அவர் விழாவை தனித்து கொண்டாடலாம், அதற்கு யாரும் இடையூறு செய்யவில்லை, இடையூறு செய்யும் எண்ணம் இல்லை. திரு நவாஸ்கனி அவர்கள் இது போன்ற செயல்படுவது கண்டிக்கத்தக்கது. அவர் ஊரில் தண்ணி இல்லை என்று அடிக்கடி அது சம்பந்தப்பட்ட நபரிடம் கூறியிருக்கிறார். ஆனால் மற்ற ஊர்களில் தண்ணி பிரச்சனையோ வேறு தேவையோ, இந்த குறிப்பாக தற்பொழுது மாவட்டம் முழுவதும் விவசாயத்தில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த மழையால் விவசாயம் முழுவதுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்து முதல்வரிடமோ பிரதமரிடமோ எடுத்து கூறி இந்த மக்களுடைய அந்த கஷ்டத்தை நீக்க வழிகோலியுள்ளார், கோரிக்கை வைத்துள்ளார் என்றால் இல்லை. ஆக இவர் அவருடைய சம்பாத்தியத்திற்கான வழி என்னவோ அது சார்ந்தே சிந்திக்கிறார் தவிர, அவரை நம்பி வாக்களித்த மக்களுக்கு அவருடைய தேவை செய்வதற்கு இவர் செயல்படுகிறார் என்றால் இல்லை என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.